இப்போ பொதுவாக இந்த கங்குவாலை பற்றி இன்னொரு விமர்சனமும் இருக்குது. அதாவது சூர்யா வந்து அகலக்கால் வைத்து விட்டார். இப்படி அமீருக்கு இவருக்குமான இவங்க குடும்பத்துக்குமான ஒரு பிரச்சனை தான் ஏற்கனவே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். அதனால் இவர் மறுக்கிறாரு. ஆனால் இதே நீங்கள் வந்து இளையராஜா மாதிரியே கார்த்திராஜா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். கிடைத்த தகவல் படி ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 2 வேடம் தான். இந்த அப்பாவுடைய கேரக்டரில் வேறு விதமான ஒரு கேரக்டர் வருது. இதுவரைக்குமான தன்னுடைய படத்தை விட ஒரு வித்தியாசமான நடிப்புலையும் அவர் ஜெயிச்சிருக்கிறார். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். கங்குவா மிகப்பெரிய பொருட்செலவில் எடுக்கப்படுதுங்கிறாங்க. அதோட ரிலீஸ் டேட்டு கூட நெருங்கிட்டு இன்னும் 1 மந்தில் வெளியே வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப அதிக பொருட்செலவில் எடுக்கப்படுற ஒரு படமா எப்படி அது? இப்போ பொதுவாக இந்த கங்குவாலை பற்றி இன்னொரு விமர்சனமும் இருக்குது. அதாவது சூர்யா வந்து அகலக்கால் வைத்து விட்டார். அவர் வந்து அவருடைய மார்க்கெட்டை இதை மீறி அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபா செலவுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து பல்வேறு சவால்களை சமாளித்து தான் சூர்யா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். மிகப்பெரிய நடிகருடைய மகனாக இருந்தால் கூட அவர் சந்தித்த மாதிரி சவால்கள் வந்து எத்தனை நடிகர்கள் சந்திச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கான ஆரம்பத்தில் நடிப்பே பெரிய அளவில் வரலை அப்படின்னாங்க. அப்புறம் நந்தா படத்துலேருந்து அவருடைய திறமை வெளிப்பட்டது. அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கமாகவே இருந்துட்டு இப்போ ஓரளவு வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறார். முன்னணி ஹீரோக்கள்ல ஒன்றா இருக்காரு. இப்போ அதையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் சமீபத்தில் தேட்டரில் வந்த படம் பெருசாக போகலை, வரல. அதை தாண்டி இப்போ ஓடிடி அப்படிங்கிறதும் வந்து தேட்டருக்கு ஈக்குவலாக ஆயிடுச்சு. இப்போ ஓடிடியில் தான் இவர் ஒரு சூரரை போட்டு வந்துச்சு, மிகப்பெரிய ஹிட்டு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி இவருடைய அப்புறம் இன்னொரு சிக்கல் என்னன்னா, பல பேருக்கு வராத சில சிக்கல்கள் அவருக்கு வந்தது என்ன அப்படின்னு சொல்ல போனால், விக்ரமுக்கு வந்தது மாதிரியே பாலா மூலமாக அந்த வணங்கான் படத்தில் வந்த பிரச்சனை அதுலேருந்து வெளியில் வந்தது. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது சார், வேற ஒரு நடிகராக இருந்தால் அதில் ரொம்ப துவண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இவருக்குன்னு ஒரு பேர் சம்பாரித்து வச்சிருக்கிறாரு. அந்த படம் டிராப் அப்படிங்கிறது அதோட சேர்த்து இயக்குனருக்கு இவருக்கு இல்லை படம் இவர் வெளியில் வராரு. அதான் அவங்க ஆரம்பத்தில் வந்தது வச்சு எடுக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்தது படம் டிராப் அப்படிங்கிற தகவல் தானே. அப்போ ஒரு பெரிய நடிகருடைய படம் டிராப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தப்போ ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்லை அந்த ப்ராஜெக்ட் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 3-4 கோடி ரூபா அவருக்கு வந்து ஏன்னா தயாரிப்பு இவர் தான் அப்படிங்கிற ஒரு சூழலில் அது ஒரு ஏற்பட்டது. அதெல்லாம் சமாளித்து வெளியில் வந்து ஸ்டாண்ட் பை நின்றுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்குள்ளே அடுத்த குண்டை தூக்கி போட்டாங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடி வாசலில் இவர் வந்து விலகிட்டார், இல்லை அந்த படமே ட்ராப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு. என்ன காரணம்னா, அதில் ஒரு கதாபாத்திரத்தில் அமீர் உள்ளே வர்றாரு. இப்படி அமீருக்கு இவருக்குமான இவங்க குடும்பத்துக்குமான ஒரு பிரச்சனை தான் ஏற்கனவே இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். அதனால் இவர் மறுக்கிறாரு. ஆனால் அப்படி மறுத்தா அமீர் சொல்லியிருக்கணும், இல்லை வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்கணும், இல்லை சூர்யா சொல்லியிருக்கணும். இவங்க யாருமே பேசவே இல்லை. மீடியா மட்டும் மீடியாவில் வந்து சில பேர் இது மாதிரி எல்லாருமே சொல்ல முடியாது. மீடியாவில் சில பேர் அதை ஒரு இதாகிறாங்க, இப்போ கலப்புறாங்க. இப்படி உள்ள பிரச்சனையிலேருந்து அவர் சமாளித்து வந்துட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இதாக. அதே மாதிரி இந்த கங்குவாங்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. இது ஒரு புதுவிதமான ஒரு உந்து சக்தியோடு அவருடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக தான் நான் பார்க்குறேன். நான் என்னென்னா, இப்போ ஒரு படம் அப்படிங்கிறது 2 விதத்தில் நம்ம பார்க்கலாம். பெரும்பாலான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டாக அவரை வச்சு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக இருக்கணுங்கிறது ஒன்று இருக்கிறது அப்படின்னு. இதே சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ அஞ்சுமல் பாய்ஸ் பாருங்கள், அது வந்து மிக குறைவான ஒரு செலவில் எடுத்து கிட்டத்தட்ட பெரிய அளவில் பல 100 கோடி ரூபா வசூல் வச்சுது அப்படின்னா அந்த மாதிரி படங்களும் உண்டு. அது ஒட்டுமொத்த படமே எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த கங்குவாலா பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வழக்கம் போல் சூர்யா சிறப்பாக நடிப்பார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கூடுதல் கவனம் எடுத்து அது அந்த ஒரு படத்துடைய போஸ்ட்டு வரக்கூடிய தகவல்லாம் பார்க்குறப்ப அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒட்டுமொத்த படமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அதில் நடித்த ஒருவர் சொன்னார், யாருன்னு சொல்ல வேணாங்கனால சொல்கிறேன். என்னன்னா, அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய மெனக்கடல் இருக்குல்ல, அதில் நமக்கு தெரிந்தவர் நடித்த அந்த நண்பர் வந்து என்னென்னா, ஒரு சின்ன ரோலு தான். ஆனால் அவருக்கான ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2-3 மணி நேரம் அதுக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேக்கப்புக்கு ஒரு சின்ன ரோலுக்கு ஆரம்பத்தில் ஒரு கட்ட உள்ளாடை, அதுக்கு மேலே வந்து ஏதோ ஒரு நூலாடையான், அப்புறம் வந்து பார்த்தா தோல் இப்படி 4 லேயராக அதுன்னு அந்த ஆடை அணிந்ததுக்கப்புறம் இந்த சின்ன ரோல் அடிக்கக்கூடிய நடிகர் வந்து
இந்த கழுத்து வரைக்கும் இது முழுக்க உடம்பு முழுக்க தலையில் வருதுன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல இப்படி பார்க்குறது அப்படி இருக்க முடியாதான். என்ன புத்தன் அப்படின்னா இப்படி தான் திரும்பணுமா. இந்த கழுத்தில் காலர் போட்டவங்களுடைய இது இருக்குல்ல, வெயிட்டான ஒரு உடை அது அந்த ஒரு சின்ன ரோலில் நடிக்கிறவங்களுக்கு அவ்வளோ வெயிட்டான அவ்வளோ அக்கறையான ஒரு விஷயத்தோடு அதை பண்ணுறாங்க. இல்லை, இந்த பொருட்செலவுங்கிறது நியாயமான பொருட்செலவு தான். அதுதான். ஏன்னா நம்ம படமே பார்க்காம இவ்வளோ மார்க்கெட்டுக்கு போகணும். அந்த கதை என்ன, அது என்ன கேட்குதுங்கிறது அந்த இயக்குனருக்கு தெரியும், தயாரிப்பாளருக்கு தெரியும், முக்கியமாக அந்த ஹீரோவுக்கும் தெரியும். இல்லைன்னா அவர் ஒத்துக்கு வராது. அப்புறம் அதனால இன்னும் அந்த தைரியத்தில் தான் பார்த்தா பேன் இண்டியா படமாக இதை வந்து இந்திய மொழிகளில் மட்டும் இல்லாமல் இந்திய மொழிக்கு வெளியிலையும் இதை டப்பிங் பண்ணி வெளியிட போகிறோன்னு சொல்லி இது பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது சூர்யாவுக்கு மட்டும் முக்கியமான படம் அல்ல, இது வந்து ஒரு இந்திய அளவிலே ஒரு முக்கியமான படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு வெற்றிகரமான படமாக இருக்குன்னு தான் தோணுது. இன்னொரு விஷயம், இளையராஜா வந்து சில சின்ன பட்ஜெட் படங்களுக்கு பணம் கொடுக்காம கூட இசையமைச்சு கொடுத்துருக்காருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி கார்த்திக் ராஜாவும் அது மாதிரி பண்ணியிருக்காரோ? பண்ணியிருப்பார். இதே நீங்கள் வந்து இளையராஜா மாதிரியே கார்த்திக் ராஜா பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, நம்ம அதே மாதிரி நம்ம வருவோம். இல்லைன்னா உண்மைதான் அது. இப்போ இளையராஜா பற்றின எதிர்மறையான விஷயங்கள் வந்து இசைக்கு வெளியில் நிறையா உண்டு. அவருடைய பேச்சுக்கள் காரணமாக உண்டு, அவருடைய செயல்பாடுகள் காரணமாக, அவர் ஆதரிக்கிற கட்சி காரணமாக, இந்த மாதிரிலாம் உண்டு. ஆனால் அவர் இசைங்கிறது வந்து அது விரும்பாதவர்களே இருக்க முடியாது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுலேயும் ஒன்று ரெண்டு ஒரு எதிர்மறை கருத்து உண்டு. என்னென்னா 1970 வந்து ஒரு படத்துடைய பாடல் எடுத்து பின்னாடி அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் இருக்குது. அது மிக இது எல்லா இயக்கம் படம் வரக்கூடிய ஒரு விஷயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இளையராஜா அப்படின்னாலும் ஒரு இசை அப்படிங்கிற விஷயத்தில் உயிர் அந்த அளவுக்கு தான். அது உங்களும் நீங்களும் ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி அந்த எதிர்மறையான விஷயம் இசையெல்லாம் தாண்டி அவருடைய மனிதாபிமானமான ஒரு விஷயங்கள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் நிறையா உண்டு. அதில் இன்றைக்கி இல்லை, பன்னீர் புஷ்பங்கள் வந்து ஒரு பாரதி எடுத்த ஒரு சூழலில் அந்த படத்துக்கு வந்து முதல் படம்னா பணாபுரம் பார்த்துக்கிறேன் போயா அப்படின்னு சொன்னது வந்து யூடியூப்லேயே வந்துட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க, அது மாதிரி இருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தா முதல் மரியாதை படத்தை பார்த்த உடனே ஃபைனலாக இசையமைக்க வந்த சமயத்தில் இசையெல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் படத்து மேலே நம்பிக்கை இல்லை. அந்த இசைக்கான பேமெண்ட்டை வந்து பாரதிராஜா வந்து ஒருத்தரை வச்சு கொடுக்குறப்ப எல்லாம் வேண்டாம், எப்படி இந்த படம் ஓட போகிறது இல்லை, அவர் மறுபடியும் என்கிட்ட தான் காசுக்கு வந்து நிற்பான், வேணாம். அப்போ அது ஒரு எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள். அந்த ஒரு பணம் வேண்டான்னு, பணம் தான் பிரதானம். அப்போ இளையராஜாவும் அப்படி தான் இல்லைங்களா. ஆனால் அதையும் தாண்டின சில சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் கார்த்திக் ராஜாவுக்கு நடந்திருக்கு. அவர் ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கிறார். புஜ்ஜி அணுப்பட்டி அப்படின்னு ஒரு திரைப்படம் வர மே 31 தான் வெளியாகுது அந்த படம். இதோடைய பத்திரிகையாளர் காட்சி நானும் பார்த்தேன். ரொம்ப அருமையான ஒரு படம். அந்த படத்துக்கு இசை கார்த்திக் ராஜா. ஒரு சின்ன வயசு 2 சிறுவர்களை வந்து முக்கிய கதாபாத்திரம் போட்டு அவ்வளோ அருமையாக எடுத்துருக்குறாங்க. அதில் அந்த சிறுவன் பார்த்தீங்க அப்படின்னா சிறுவன் அவன் தங்க அதில் ஒரு காட்சி நினச்சி பார்த்தா இன்னும் சிரிப்பாக வருது. அந்த ஒரு இது நினச்சி பார்க்குறப்ப என்னென்னா அவனுக்கு அந்த ஆட்டுக்கறினா ரொம்ப உயிர், அதுக்கான ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் வீட்டில் வழியில் வந்து ஒரு ஆடு தவறி இருக்கும். அந்த தங்கச்சி சொல்லுவா அது மாதிரி அண்ணா நம்ம வீட்டில் எடுத்து வளர்ப்போம்னு சொல்லி வீட்டில் வளர்ப்பாங்க. தங்கச்சிக்கு அந்த ஆடு மேலே ரொம்ப உயிராக இருக்கும். அந்த ஆடு காணா போயிடும், தங்கச்சி அழுகுவா. அதுக்கப்புறம் ஒரு சீனில் வந்து ஒருத்தர் கறி சமைச்சு கொடுப்பாரு இவனுக்கு. வேண்டாண்ணா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, இல்லை தங்கச்சி ஆடுனா அழுதுச்சா, அதுலேருந்து நான் கறி சாப்பிட்றத விட்டுட்டேன். அதாவது ஆனந்தமாகவும் சொல்லுவான். இதை வந்து இப்படி சொல்லத்தக்க காட்சிகள் நிறையா. ஒரு கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி அந்த படம் இருக்கும். மற்றபடி ஒரு ஃபீலிங்கே நல்லா கொண்டு போயிருக்காங்க அந்த படம். நிறையா அதை பற்றி பேச வேணாம், அப்புறம் அது ஒரு தனி எபிசோடாக போயிடும். அதுமாரின்னு அந்த படத்தில் வந்து கார்த்திக் ராஜா இசையமைச்செல்லாம் முடிச்சுட்டு தயாரிப்பாளர் கேட்டிருக்கிறாரு, ஒரு பேமெண்ட்டு சொல்லுங்கள், இது மாதிரி இதுன்னா பணம் வேணான் இருக்கு அப்படின்னு. இதில் ஒரு பாடல் ரொம்ப அருமையாக இருக்கும், புஜ்ஜி என் செல்லத்தங்கமே அப்படின்னு பாட்டு. அதுமாதிரி பின்னணி இசை பார்த்திங்கன்னா அதுவும் படத்தில் வர ஒரு கதாபாத்திரம் மாதிரியே ஒடியாந்துட்டு இருக்கும். அவ்வளோ அனுபவித்து ரசித்து அதை பின்னணி இசையும் சரி அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதான் பணம் வேணான் இருக்காரு. அந்த படத்தோட அந்த கதை அந்த அம்சம் இதுல எல்லாம் லைத்து போய் அது அவருக்கே மனசு. ஆமாம், நம்ம ஃப்ரீயாகவே அதை பண்ணி கொடுக்கணும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, குழந்தைகள் நடிக்கிற படம் வருது, குழந்தைகளுக்கான படம் வரல அப்படின்னு. ஆனால் இது வந்து குழந்தைகள் நடித்த குழந்தைகளுக்கான ப்ளஸ் அவங்களுக்காக மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு படமாக, ஒரு உணர்வுபூர்வமான ஒரு படமாக அதை வச்சுருக்கிறாங்க. அது எடுத்தோடனே கவர்ந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் அது. ஓகே, இந்த கோட் படம் அதில் வந்து 3 விஜய் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல்? ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக மாமன்னன் படம் வந்தோன்னா அந்த போஸ்டர் இருந்துச்சு. கடற்கரை ஓரத்தில் வந்து இவர் உதயநிதி நின்றுட்டு இருப்பார், பக்கத்தில் ஒரு தடம் வந்து கடலில் போய் முடியும். உடனே என்ன பண்ணிட்டாங்க பல பேர் அவங்களாம் யோசிச்சு, ஏன்னா இயக்குநர்களை விட பெரிய கதாசிரியர்கள் வந்து யூடியூபர்கள் பல பேர் தெரியும் உங்களுக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வடிவேலு அப்பா செத்துடுறாரு, அதுக்கப்புறம் இவர் வந்து வர்றாரு, அதை தான் அந்த காலடிச்சுவோட சொல்லுது அப்படின்னாங்க. ஆனால் படத்தில் அப்படி இல்லை.
இப்போ அதே மாதிரியான ஒரு யூக தகவல் தான் இது ஒன்று. இல்லை இன்னொன்று என்னன்னா, நம்ம இந்த நேரத்தில் கிடைக்கிற சில தகவல் கூட பின்னணி வந்து உண்மையாக இருந்தால் கூட அதை வந்து நாளடைவில் வந்து அந்த இயக்குனர் மாற்றினாங்கன்னா என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதனால் ஒரு தகவல் முதல்ல கோட் படத்தை பற்றி வந்தப்போ இவர் வந்து 3 வேடம், அது முதல்ல 2 வேடம் வந்துச்சு, இப்போ 3 வேடம்னு ஆக்கியிருக்கிறாங்க. ஒன்று அது மாதிரி தகவல் வந்துருக்குன்னு அங்கே நமக்கு தெரிந்த அளவில் அங்கே கிடைத்த தகவல் படி ஒரு விஷயம் வந்து என்னன்னா, 2 வேடம் தான், அப்பா பையன். இந்த அப்பாவுடைய கேரக்டரில் வேறு விதமான ஒரு கேரக்டர் வருது, தோற்ற மாறுபாடு. பொதுவாக வந்து விஜய் வந்து ஒரு கமல் மாதிரி விஜய் மாதிரி ஒரு 100 வேஷம் நடித்தாலும் ஒரே மாதிரி தான் வருவார், அவங்கள மாதிரி வித்தியாசம் கட்டுற போகிறது கிடையாது. ஆனால் இதில் வந்து முதன்முறையாக வேற ஒரு தோற்றத்தில் வர்றாரு அப்படிங்கிறது தான். தோற்றங்கள் 3, வேடம் வந்து வேடம் அப்படிங்கிறது தான் இதில் வந்து அங்கே யூனிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இது போக போக தான் இதுக்கான உறுதித்தன்மை என்னங்கிறது தெரியும். இப்போ வந்து இந்த ஸ்டார் படத்தில் கவின் ஒரு ஹீரோ, அவர் வந்து இந்த பிக் பாஸ்ல இருந்து வந்தவர். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண், அதுக்கு பிறகு இந்த உரியடி விஜயகுமார் ஒரு இயக்குனராக இருந்து நடிகர், வந்து 3 பேரோட கிராஃப்ட் இப்போ நல்லா இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அவங்களுடைய கேரியர் எப்படி இருக்குது? ஒரு நல்ல கேள்வி இது. அதாவது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சூழல் தமிழ் திரையுலகில் வரதாக தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு காலத்தில் இப்போ பாரதிராஜாலாம் வந்து உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தா படத்துக்கு படம் புதுமுகம்லாம் வந்தது உண்டு, அந்த மாதிரி உண்டு. அது ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படங்கள் 2-3 தீபாவளி எப்போ வரும், புதுமுகங்கள் நடிக்கக்கூடிய படமும் வரும், அதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, அந்த மாதிரி ஜெயிச்சதும் உண்டு, அந்த மாதிரியான ஒரு இருந்தது. இப்போ நடுவில் முழுக்க ஹீரோ ஓரியன்டது, இல்லைன்னா வந்து ஒரு சினிமா பின்னணியிலேருந்து வந்தவங்க இவங்களுடைய இது இல்லாமல் இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா சினிமா பின்னணி அப்படிங்கிறத தாண்டி தங்களுடைய திறமையை நிரூபித்து இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கிறாங்க. இவங்களுக்கான கிராஃப்ட் வந்து மேலே போயிட்டே இருக்குங்கிறது உண்மை. உதாரணமாக இந்த ஸ்டார் படத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்குமான தன்னுடைய படத்தை விட ஒரு வித்தியாசமான நடிப்புலையும் அவர் ஜெயிச்சிருக்கிறார் கவின். ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அது தனக்கான ஒரு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையில் வந்து குமையிறது, அப்புறம் தன்னம்பிக்கையாக இழறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம். அதுமாதிரி ஹரிஷ் கல்யாணும் படத்துக்கு படம் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை மேம்படுத்திட்டு வர வித்தியாசமான கதைகளில் அவர் நடிக்கிறார். அதை தான் சொல்லுவேன், கதைகளை தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து ஒரு அறிமுக காலத்தில் இன்னும் வளர்ந்து வரும் நடிகர் தானே, இந்த கட்டத்தில் வந்து இந்த அளவுக்கு ஒரு கதையை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது மாதிரி உரியடி விஜயகுமார், அவருடைய தோற்றமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஒரு பழக்கமான ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நார்மல் மேன் மாதிரி சொல்லுவாங்களே, நம்ம பக்கத்து வீட்டு பையன், எய்த்து வீட்டு பையன், நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக அமைப்பு, பாடி லாங்குவேஜ், அது மாதிரி அவர் பேசுகிறது எல்லாமே ரொம்ப அது மாதிரி ஒரு ப்ளஸ்ஸாக ஈர்ப்பாக அவருக்கு இருக்குது. உரிய படத்துலேயே அவர் தன்னை நிரூபித்தவர் தான் அவர். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த எலெக்ஷன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உண்மையாகவே ஒரு கிராமத்து இளைஞர் யதார்த்தமாக நடிச்சிருக்கு. யதார்த்தமாக அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு அவமானம் பொங்குறது, அப்புறம் ஒரு அநியாயத்தை கண்டு அவர் துணிஞ்சு நிற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், அந்த கிளைமாக்ஸில் பேசுகிற வசனங்கள், இது எல்லாமே அவருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த 3 பேருக்குமே தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். சிவகார்த்திகேயன் வந்து நாம் எதிர்பார்க்கிற படம் வந்து அடுத்தது இந்த ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அமரன் ஏதோ தலைப்பை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய படங்கள் என்னென்ன வெளிவரப்போகுது? இல்லை, சிவகார்த்திகேயன் பற்றி நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவர் நடிக்கிற படத்தை பற்றி கிட்டத்தட்ட எல்லாருமே பேசக்கூடிய அளவுக்கு செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. அவர் வந்து அந்த கால கமலஹாசன் மாதிரி ஒரு இதில் உருவாகி இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. அது கமல் உச்சத்தில் இருக்கிறப்ப அந்த காலகட்டத்திலலாம் எப்படின்னா, ஒரு நடிகர் வந்து இன்னொரு சக நடிகரை டெவலப் பண்ணி விடுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் கமல் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை சத்யராஜா ஹீரோ வச்சு எடுத்தார். சத்யராஜுக்கு பவர்ஃபுல் கேரக்டர். தமிழில் வந்து பாடல்களே இல்லாமல் வந்த மிகச்சில படத்தில் அது ஒன்று மிகப்பெரிய வெற்றி படம். ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்த அந்த ஸ்கிரிப்டெல்லாம் படித்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து சத்யராஜ் கொடுத்துருக்கிறாருன்னா, கமலே ஆசைப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம், சத்யராஜும் பின்னி இருப்பார். அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரியானதில் இப்போ அடுத்தது ஒரு சில நடிகர்கள் அந்த மாதிரி வந்தாங்க. தான் நடிக்கிறப்பே வந்து இன்னொரு நடிகர் வச்சுருக்கேன். இப்போ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்லணும் சிவகார்த்திகேயன், அதாவது தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் இந்த சூரிய வச்சு கொட்டுக்காலின்னு ஒரு படத்தை பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து 2 விதத்தில் அது வந்து தைரியம் வேணும். ஒன்று, இன்னொரு நடிகரை வந்து அவருக்கு அடுத்த கட்டம் போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான அந்த போட்டி போடாமல் இல்லாமல் வந்தது ஒன்று. அடுத்து என்ன இருந்தாலும் விடுதலைக்கு அப்புறமும் இன்றைக்கும் சூரியக்கு இருக்கிறது காமெடி முகம்தான். ஆனால் அதை வந்து ஹீரோவாக போட்டு ஒரு தனியாக ரிஸ்க் எடுக்கிறதுன்னு இருக்குல்ல, அந்த ரிஸ்க் இன்னும் தொடருது. ஒரு 2-3 படம் இவர் சூரிய நடித்து நாயகனாக நடித்து வெற்றி பெற்ற பிறகு தான் வந்து இயல்புத்தன்மைக்கு ஹீரோங்கிறது அவர் இதுக்கு வர முடியும். அதுக்கு முன்னாடியே இவர் இந்த அளவுக்கு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது. அதே மாதிரி இவர் வந்து சில படங்களை பார்த்து வெளியிடுற விஷயமும் இவர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தரமான படங்களாக தேர்ந்தெடுத்து, அது சிவகார்த்திகேயனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு
ஒரு அன்பான மனிதன், இல்லை ஒரு இயக்குனர், அங்கே ஒரு நல்ல இயக்குனர் மனசில் இருக்கிறாருன்னு நினைக்கிற அளவுக்கான படங்களாக அவர் தயாரிக்கிற படங்களும் சரி, பிறர் தயாரித்த படத்தை எடுத்து ஒரு வெளியிடுற படங்களும் சரி, அது ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாதிரி. இந்த உதாரணமாக இருக்கார் சிவகார்த்திகேயன். இந்த விஷயத்தில் அதாவது சில நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடிச்சுட்டு நிறைய பல 100 கோடி பல 1000 கோடி சம்பாதிப்பாங்க. ஆனால் சினிமாவில் வந்து பொட்டு காசு அவர் போட மாட்டாங்க. வேறு ரியலைஸ் பண்ணுவாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை சொந்த மாநிலத்தில் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதே சினிமா தானே நம்மளை வளர்த்து விட்டுச்சின்னு சொல்லி அதில் வந்து போடுவோம். ஒரு நல்ல சினிமா வர்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம இப்போ உதாரணமாக சங்கர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதை பண்ணுவேன். அவருடைய படங்கள் மேலே நிறையா விமர்சனங்கள் உண்டு, ஒரு சார்பாக இருக்குது, அந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் உண்டு. நானும் விமர்சிச்சிருக்கிறேன் பல இதில். ஆனால் அதே நேரத்தில் அவர் பாருங்கள் காதல் மாதிரியான படங்களை வந்து கொடுத்தாரு இல்லையா? அப்போ இங்கே சம்பாதிக்கிற படத்தை இங்கே போடணும். இது வந்து நடிகர்களுக்கு பல பேருக்கும் இல்லை, இவங்களுக்கும் இல்லை, இயக்குநர்களுக்கும் இல்லை. இந்த சூழலில் சிவகார்த்திகேயன் வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை வர்றதை பாராட்டணும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.